வீரமுத்து சொல்றாரு, நிறுத்துமா அஞ்சலி, பூமி உன்னை தேர்ந்தெடுக்கல. மீனாட்சி பிறந்து உன்னையும் பூமியும் சேர்த்து வைக்க போறாளே தானேம்மா அஞ்சலி? ஆமா அங்கிள் சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு மீனாட்சி விஷயம் தெரியல. பத்மாவதி சொல்றாங்க, தனத்தை அட்டாக் பண்ணதுக்கு தான் கேக்குறாரு. வேலை நான் நிறுத்துறதுக்கு முன்னாடி அவரே நிறுத்திட்டாரு. வளராமரு, பதட்டப்படாத. முத்து சொல்றாரு, நீங்க 2 பேரும் தனத்தை கைத்தாங்களா கூட்டிட்டு வர்றத நான் கவனிச்சிட்டேன். ஒரு வேலைக்கார பொண்ணுன்னு பார்க்காம மயக்கம் வந்ததும் உங்க ரூமுக்கே கூட்டியாந்து வச்சிருக்கீங்க. நான் பார்த்த விஷயத்த வேற யாராவது பார்த்திருந்தா நீங்க தான் அடிச்சு தூக்கிட்டு வந்தீங்கன்னு நினைச்சுப்பாங்க. உங்க பக்கமா இருக்கவே விஷயத்த அதே மாதிரி பக்குவமா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? நாம டாக்டர் கிட்ட அனுப்பி விட்டுருங்க. கட்டி சும்மாவே பேச்சியும் சொன்னமோ உங்களை குறை சொல்லுவாங்க. கண்ணு மூக்கு காது சொல்லி பழி சொல்லுவாங்க. குடும்பம் நல்ல குடும்பம் தான், எல்லாம் அந்த முத்தலகால வர்றது. டிஎன்ஏ ரிசல்ட் வரட்டும், அது முடிந்தானே அவ ஆட்டம். நல்லது செய்ய போய் கெட்டதா அமைஞ்சு போயிரும். பார்த்ததுனால போச்சு. ஜாக்கிரதமா, நான் வர்றேன். நான் சொன்னது தானே நடந்துச்சு, வேற எதுவும் இல்லையே. நல்லவங்க இந்த குடும்பத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்க. நம்ம ஒழுங்கா இருந்தா பத்தாது, மத்தவங்களும் ஒழுங்கா இருக்கணும்னு நம்ம நம்பணும். தீமா கதவை சாத்திக்கோங்க. தனம் எழுந்த உடனே அனுப்பி விட்டுருங்க. முத்தலகு பீச்ல நடக்கிறாங்க இந்த டெரி பேரை வச்சுக்கிட்டு. சொல்றாரு, செமையா கலக்கிட்டீங்க முத்தலகு. முத்தலகும் பூமியும் பேசிக்கிட்டே போறாங்க. ஸ்வேதாவும் அமுதனும் பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. தனம் மயக்கத்துல இருந்து தெளிஞ்ச உடனே, நீங்க இவ்வளவு மோசமானவங்களான்னு சொல்றாங்க. ஆமா, கொலை செய்யற அளவுக்கு போயிட்டீங்களே. கேலி சொல்றாங்க, அவ்வளவு மோசமானவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ பேச்சியம்மா கிட்ட சொல்ல போன. அம்மாவதி கேக்குறாங்க, உன் குழந்தை உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றேன், நீ எந்த தைரியத்துல பேச்சியம்மா கிட்ட சொல்ல வந்த? கேலி சொல்றாங்க, உன்னை இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோமா இல்லையா? தனம் சொல்றாங்க, நீங்க இழுப்புக்கு வர நான் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவ இல்ல. பிள்ளைக்கு ஆபத்து வரும்னு சொன்ன உடனே ஒதுங்க நினைச்சது உண்மைதான். என் பிள்ளைதான் இப்ப ஏலகிரியில இருக்கான்ல, சாமி கிட்ட இருக்க மாதிரி அவன் பூமி முத்தலர்கிட்ட இருக்கான். பேச்சியம்மா கிட்ட உண்மையை சொல்லி உங்களால என் பிள்ளை உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னா உங்களோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிங்க. பிள்ளைக்கு பாதுகாப்ப பேச்சியம்மாவும் உங்க குடும்பமும் கொடுக்கும். நான் பரிபூர்ணமா நம்புறேன். சொல்றாங்க, உன் பையன் எங்க இருந்தாலும் எங்களால அவனுக்கு ஆபத்து தான். ஏலகிரியில இருந்தா உன் பிள்ளைய யாராலையும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? நீயே போய் பாரு, உன் பிள்ளை சேஃபா தான் இருக்கானான்னு. என்ன வழிக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு தான் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பேச்சியம்மா கிட்ட நான் சொல்லதான் போறேன். பத்மாவதி சொல்றாங்க, யோசிதனம் பேச்சுக்கிட்ட சொல்ற முடியும், உனக்கு டைம் இருக்கு. இன்று லிபியாவின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.